திருச்சி மணப்பாறை பகுதியில் அதிமுக எம்எல்ஏ நடத்தும் மணல் கொள்ளைக்கு கலெக்டரும் உடந்தையாக இருப்பதாக திமுக பொருளாளர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். கரூர் தொகுதி திமுக வேட்பாளர் சின்னசாமிக்கு ஆதரவாக திருச்சி மணப்பாறையில் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய ஸ்டாலின், மணப்பாறை அதிமுக எம்எல்ஏ சந்திரசேகர் பினாமி பெயரில் செய்யும் மணல் கொள்ளைக்கு திருச்சி கலெக்டர் ஜெயஸ்ரீயும் உடந்தையாக இருப்பதாக ஸ்டாலின் பகிரங்கமாக குற்றம் சாட்டியது பொதுமக்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில கண்ணூத்தி ஏரி தூர்வார 1.5 லட்சம் செலவில பினாமி பெயரில புதுமைகள் நடந்துட்டு இருக்கு. எனவே இந்த ஏரி மணல 2 கோடி ரூபாய் வேற கனி என்பவர் மூலமாக பதுக்கி வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு அரசு ஊழியர்களும் மாவட்ட ஆட்சியர் உறுதியோடு இந்த பணி நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு செய்தி வந்திருக்கு. எனவே இதெல்லாம் உரிய முறையில அதற்குரிய நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா வருகிற 24ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் நீங்கள் சரியான வகையில் அதற்கு ஒரு தீர்ப்பு தரணும். திமுக ஆட்சியில்தான் மணப்பாறை பகுதியில் அரசு தலைமை மருத்துவமனை அமைக்கப்பட்டது என்பது போன்ற திட்டங்களை பட்டியலிட்ட ஸ்டாலின், இதேபோல செயல்படுத்தப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தை அதிமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.